எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு சிம்பிள் களி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேழ்வரகு களி இது. எங்கள் வீட்டில் களி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. வெறும் ஒரு 3-4 பேருக்கு தான் இந்த களி. இதில் வந்து சும்மா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக பச்சரிசி இல்லைன்னா நொய் இருந்துச்சுன்னா நொய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். வெறும் கேழ்வரகு கூட நீங்கள் செஞ்சு களி செய்யலாம். அது வந்து ஒரு மாதிரி ஒட்டும்ல, சாப்பிட பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நார்மலான ஆளுங்களுக்கு நீங்கள் பச்சரிசி இல்லைன்னா நொய் போட்டு பண்ணிக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக அரிசி சேர்த்துக்கக்கூடாது. வெறும் கேழ்வரகு போட்டு தான் நீங்கள் களி பண்ணி சாப்பிடணும். இது வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அரிசி நல்லா வேகட்டும். நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் நொய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸ் அரிசி வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை அரிசி சேர்த்துக்காதீங்க. ஓகே, நல்லா வெந்துருச்சு. என்னடா மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த சட்டியில் தான் நாங்கள் குழம்பு ரசம்லாம் செய்வோம். அதனால் அந்த கலர் அதில் இருக்குது. ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு போட்டுக்கோங்க. இது பேர் வந்து துடுப்பு. ஒரு குச்சி வச்சுருப்பாங்க களி செய்யறதுக்கு. அந்த துடுப்பை வச்சு நல்லா கலரிக்கோங்க. கலர் கூடாதான், அப்படியே வச்சிருங்க. இந்த மாவை கொட்டிட்டு கலரக்கூடாதான். இந்த துடுப்பை அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆவிலேயே தான் வேகணும். மூடி போடக்கூடாது, கலரக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அடுப்பு மேலேயே வச்சு கிண்டிக்கோங்க. இல்லை சட்டி கவுந்துடும். நீங்கள் கீழே வச்சு கூட களி கிண்டிக்கோங்க. ஓகே, நீங்கள் கீழே வச்சு கலரிக்கோங்க. சுடுது. மாவு வந்து கட்டி கட்டியே இல்லாத அளவுக்கு கலரணுமா? மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. கீழே எடுத்து வச்சு நல்லா 2 காலில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கலருங்க. எனக்கு இதெல்லாம் கலர் தெரியாது. இது எங்கள் அம்மா செய்கிறாங்க. சாப்பிட தெரியும். ஆனால் சாப்பிடுவேன். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு கரண்டி எடுத்து உங்களுக்கு தேவையா எவ்வளோ சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு பாத்திரத்தில், ரவுண்டு பாத்திரம், அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்படி போட்டே நான் இவ்வளோதான் சாப்பிடுவேன். ஆனால் 2 சாப்பிடுவேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோ பெரிய உருண்டை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கெலாம் இப்போலேருந்தே கொடுக்க பழகுங்க. அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் கஷ்டப்படாதீங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் பழக ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்படி அவ்வளோதான். இந்த களிக்கு நான் களைஞ்சி வச்சுருக்க பசலைக்கீரை கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.